ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய மொபைலில் தெரியாமல் டெலீட் பண்ண ஃபோட்டோஸ், டெலீட் ஆன ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து எப்படி ஈஸியாக ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபோட்டோஸ் மட்டும் கிடையாது, வீடியோஸ், ஆடியோஸ், டாக்குமெண்ட்ஸ், அப்புறம் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற ஃபோட்டோஸ், வீடியோஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக உங்களால் ரெக்கவர் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதனுடைய குவாலிட்டி, நீங்கள் டெலீட் பண்ணும்போது உங்களுடைய ஃபோனில் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருந்துச்சோ அதே குவாலிட்டியும் மாறாமல் உங்களால் வந்து ஈஸியாக ரெக்கவர் பண்ண முடியும். அதுவும் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு எந்த ஒரு பேமெண்ட்டும் நீங்கள் பண்ண தேவையில்லை. எதுக்கும் தேர்ட் பார்ட்டிக்கு அந்த மாதிரி எதுவுமே பே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு நம்ம சொல்கிற ட்ரிக்கை மட்டும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். ஸோ இதை எப்படி உங்களோட மொபைலில் பண்ணுறதுன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க இல்லையா, இந்த வீடியோவுக்கு சின்னதாக ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆள்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த ட்ரிக் உங்களுக்கு ஒர்க் ஆகுதா, பிடிச்சிருக்கா, இல்லை வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சரி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த ட்ரிக்கை பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த ஆப்போடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துருக்க வீடியோ கீழே இன்ஸ்டால்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த இடத்துல கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படி அது ஒர்க் ஆகலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்கிட்ட இருக்கிற மொபைலை வச்சு நான் உங்களுக்கு லைவ் டெமோ காட்ட போகிறேன். இப்போ என்கிட்ட இருக்கிற மொபைலை பார்த்துக்கோங்க. இப்போ இதில் நான் கேலரி ஓப்பன் பண்ணி அதில் எவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்குது, அதில் இருந்து ஒரு 2-3 ஃபோட்டோஸ் வந்து நான் டெலீட் பண்ணிட்டு அதை எப்படி ஈஸியாக ரெக்கவர் பண்ணுறது, அதுவும் ஃப்ரீயாக எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்ற எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக காட்டுறேன் பாருங்கள். இப்போ என்னுடைய கேலரியில் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 20, அதாவது ஒரு வீடியோ மொத்தம் 19 ஃபோட்டோஸ் இருக்குது. ஸோ இந்த 19 ஃபோட்டோஸ்லேருந்து ஒரு 3 ஃபோட்டோஸை வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு ஒரு 3 ஃபோட்டோஸை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோட்டோ நல்லா பார்த்துக்குங்க. இந்த ஃபோட்டோஸை இப்போ நான் டெலீட் பண்ணுற ஃபோட்டோவை பார்த்துக்குங்க. இதையும் அடுத்து இந்த ஃபோட்டோ வேண்டாம். ஓகே, இந்த ஃபோட்டோ மொத்தம் 3 ஃபோட்டோவை வந்து நான் டெலீட் பண்ணியிருக்கேன். இப்போ டெலீட் பண்ணதை நான் பேக் கொடுத்து கேலரியில் இருக்கான்னு மறுபடியும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன் பாருங்கள். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஃபோட்டோஸை நல்லா பார்த்துக்கங்கன்ட்டு. ஸோ அந்த ஃபோட்டோஸ் இங்கே இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஸோ இதில் நம்ம டெலீட் பண்ண ஃபோட்டோஸ் இதில் கிடையாது. இப்போது நம்ம சொன்னோம் இல்லையா அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண சொல்லி, ஸோ அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. இமேஜஸ், ஃபைல்ஸ், வீடியோஸ், ஆடியோஸ், அப்புறமா சோசியல் மீடியா மெசேஜஸ்னு. ஸோ இதில் நம்ம சொல்ல போகிறது என்னமோ இமேஜஸ், நம்ம டெலீட் பண்ணோம் இல்லையா அந்த ஃபோட்டோஸை ரெக்கவர் பண்ணிட்டு. ஸோ இமேஜஸை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணோம்னா நம்மளுடைய ஃபுல் ஃபோனையும் வந்து ஸ்கேன் பண்ணிவிடும். ஸ்கேன் பண்ணிவிட்டு எதெல்லாம் ரெக்கவர் பண்ண முடியும்னு காட்டும். ஸோ அதில் கீழே ரிகவர் ஃபைல்ஸ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் கீழே பார்த்தோம்னா நம்ம டெலீட் பண்ணோம் இல்லையா, அது வந்து மந்த் வாரியாக வந்து இருக்கும். ஸோ எந்தெந்த மந்த்தெல்லாம் நம்ம டெலீட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. ஸோ சப்போஸ் நீங்கள் சேம் ஃபோட்டோவை அதுக்கு முன்ன மந்த் டெலீட் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அந்த மந்தோடதுலாம் காட்டாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெலீட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே இதில் காட்டுச்சு. இப்போ February 2024. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலீட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே காட்டுது. ஸோ அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கீழே ரெக்கவர்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா ரெக்கவர் ஆகிடும். இன்னொரு ஃபோட்டோ நம்ம டெலீட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுக்கு பேக் கொடுத்து இன்னொரு ஃபோட்டோஸையும் அந்த ஃபோட்டோவையும் செலக்ட் பண்ணிவிட்டு அதையும் ரெக்கவர் பண்ணிடலாம். இப்போ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு ரெக்கவர். ஸோ இப்போ நான் ரெக்கவர் பண்ணியாச்சு. இது எல்லாமே கேலரியில் சேவ் ஆகிருக்கும். நான் சப்போஸ் நீங்கள் மறுபடியும் இது எதுன்னு தெரியல மறந்துட்டோம் அப்படின்ட்டு மறுபடியும் ரெக்கவர் கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி அது ரெக்கவர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும். ஸோ உங்களுக்கு அது பிரச்சனையே இல்லை. ஒரு டைம் ரெக்கவர் பண்ணிங்கன்னா அது டூப்ளிகேட் ஃபைல்ஸ் வந்து உங்களோட கேலரியில் சேவ் ஆகாது. இப்போ மறுபடியும் நான் ஓப்பன் பண்ணி கேலரியை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம கடைசியாக எதனோம் இல்லையா, 2 ஃபோட்டோஸை வந்து ரிகவர் பண்ணோம் இல்லையா, டெலீட் பண்ண ஃபோட்டோஸ் பாருங்கள். இப்போ மறுபடியும் நம்ம அங்கே டெலீட் பண்ணிவிட்டு இப்போ கேலரிலேயும் ஷோ பண்ணி காட்டுறேன். அதனுடைய குவாலிட்டியை பாருங்கள். நம்ம சொன்னோம் இல்லையா, குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு இருக்கும். எந்த ஒரு சேஞ்சஸும் ஆகாது. குவாலிட்டியில் எந்த ஒரு சேஞ்சுமே ஆகாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெலீட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ட்ரிக்ஸை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்படி இப்போ நீங்கள் பார்த்துட்டு வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.